வெற்றி கழக தலைவர் விஜய் கரூரில் இன்னும் சற்று மணி நேரத்தில் தனது உரையை தொடங்க இருக்கிறார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தொண்டர்கள் பெருமளவில் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்று காலை நாமக்கல்லில் அவர் பரப்புரை மேற்கொள்வார் எனவும், பிற்பகல்ல அவர் கரூரில் பரப்புரை மேற்கொள்வார் எனவும் தாவேகா சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல நாமக்கல்லுக்கு செல்வதற்கே அவருக்கு அதிக நேரம் எடுத்துக் கொண்டிருந்தது. காலை 8:30 மணி அளவுல சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டவர் நாமக்கல்லில் 2.25 மணி அளவில் தான் அவருடைய பேசக்கூடிய பகுதிக்கு நெருக்கத்திலே சென்றிருந்தார். அந்த அளவுக்கு செல்லும் வழியெல்லாம் அவருடைய தொண்டர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் விஜயனுடைய வாகனத்தை சூழ்ந்து கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையும் அன்பையும் அவர் ஏற்றுக்கொண்டு வருவதற்கு நெடுநேரம் ஆகியிருந்தது. இதனால் உரையை தொடங்கும் பொழுது அவருடைய தாமதமான வருகைக்கு வருத்தமும் தெரிவித்துக் கொண்டிருந்தார். இந்த சூழல்ல அங்கிருந்து தற்பொழுது புறப்பட்டு நாமக்கல்லிலிருந்து கரூருக்கு வந்திருக்கிறார். கரூர் வேலுச்சாமிபுரத்துல அவருடைய பரப்புரையானது தற்பொழுது மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இடத்திற்கான பரப்புரை மேற்கொள்வதற்கான வரலாறு ஒரு பெரிய ஒரு வார வரலாறாக இருக்கிறது. ஏனெனில் கரூருடைய நகர் மையப்பகுதிக்குள்ளாக உழவர் சந்தை பகுதி அருகிலோ அல்லது லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியிலோ பரப்புரை மேற்கொள்வதற்கு அனுமதி வேண்டும் என்று காவல்துறையிடம் தாவேகாவினர் நீண்ட நாட்களாக ஒரு பெரிய பேச்சுவார்த்தையை நடத்தி வந்திருந்தார்கள். குறிப்பாக காவல்துறையினர் அனுமதி கொடுப்பதற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் படி அந்த இடத்திற்குள்ளாக கூடக்கூடிய எண்ணிக்கை தாவேகாவுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கை மிகுந்த அதிகம் என்பதனால் அவர்கள் விரும்பக்கூடிய லைட் ஹவுஸ் கார்னரோ அல்லது உழவர் சந்தை பகுதியோ அது போதுமான அளவு இட வசதி இல்லாத பகுதி. அதனால் விஜய் அவர்களுக்கு பரப்புரை மேற்கொள்ள வேலுச்சாமிபுரத்தை பரிந்துரைப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். காவல்துறை பரிந்துரைத்திருக்கக்கூடிய இடம் போதாது அல்லது வேறு இடம் வேண்டும் என்றாலோ மாற்று இடத்தை கேட்க வேண்டுமே தவிர லைட் ஹவுஸ் கார்னர் அல்லது உழவர் சந்தை அல்லது இந்த பகுதிகளை விட வெகு குறுகலான பகுதியை கேட்கக்கூடாது என்ற கண்டிப்பான ஒரு பரிந்துரையை காவல்துறை செய்திருந்தார்கள். இந்த சூழல்ல தான் விஜயனுடைய பரப்புரையை பகுதிக்குள்ளாக மேற்கொள்ள வேண்டும் என்று நீண்ட நேரம் போராடிய தாவேகாவினர் அவர்களுக்கான இடத்தை தேர்வு செய்வதில் பெரிய சிரமம் இருந்தது. ஏனெனில் விஜய் அவர்களை பார்ப்பதற்காக வரக்கூடிய தாவேகா தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களுடைய கூட்டமும் அதிக அளவில் இருக்கும். தற்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான ஒரு பெரிய அளவிலான கூட்டம் ஒரு சிறிய சாலைகளில் கூட்டினால் அது போதுமான இடவசதி இல்லாமல் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதனால் அதிக இடவசதி இருக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் தாவேகா இருந்தனர். அதே நேரத்தில் விஜய் அவருடைய உரை என்பது நகரின் மையப்பகுதியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அவர்களால் இருந்தது. இதனால் இந்த வேலுச்சாமிபுரத்தை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாக தாவேகாவினர் ஒரு வார காலமாக அவர்களுக்கான அந்த பணியை மேற்கொள்வதற்கு இடத்தை தேர்வு செய்ய மட்டுமே செலவிட்டு வந்தார்கள். நீண்ட நேரமான ஒரு தேர்தலுக்கு பிறகாக காவல்துறை பரிந்துரைத்திருக்கக்கூடிய இந்த இடம் என்பது இதற்கு முன்பாக அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூரில் பரப்புரை மேற்கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த இடம். இந்த இடத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதே அளவிலான கண்டிப்பான உத்தரவுகளுடன் நிபந்தனைகளுடன் தற்பொழுது தாவேகாவுக்கும் அந்த நிபந்தனையுடனான அனுமதி கொடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்றுதான் அனுமதி இந்த பகுதியில் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து தாவேகாவினர் உடனடியாக இந்த பகுதியில் விஜயனுடைய பரப்புரைக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். தற்பொழுது மாலை நேரம் ஆகிவிட்டது. அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் விஜய் அவர்களுடைய வருகை என்பது குறித்த நேரத்திற்கு வருவதற்கு பெரிய ஒரு தாமதம் இருக்கும். ஏனெனில் அவரை பார்ப்பதற்காக வழிநெடுகிலும் தொண்டர்கள் சூழ்வார்கள், அவர் வாகனத்தை மறிப்பார்கள். அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்ட பிறகே அவர் செல்வதற்கான அனுமதியை வழங்குவார்கள் என்பதெல்லாம் தாவேகாவினருக்கு தெரியும். அதனாலேயே அவர் வருவதற்கு தாமதம் ஆகிவிடும் என்பதனால் இரவு நேரத்திற்கான வசதியை ஏற்படுத்தும் வகையில் லைட்கள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒளி விளக்குகள் மூலமாக தற்போது இந்த பகுதிக்குள்ளாக விஜயனுடைய வாகனம் வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய அவர் பேசக்கூடிய பகுதிக்கு நெருங்கிவிட்டார். வேலுச்சாமிபுரத்திற்குள்ளாக வந்த அவர் தற்போது பேசக்கூடிய அந்த பாயிண்ட் பகுதிக்கு வந்திருக்கிறார். இன்னும் ஒரு சில மீட்டர்கள் தொலைவில் தான் அவருடைய பேசக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஒரு உரையை தொடங்க இருக்கிறார். இதற்கு முன்னதாக அவர் நாமக்கல்லில் பேசும்பொழுது நாமக்கல் தொகுதிக்கு நாமக்கல் மாவட்டத்திற்கு திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 2021 ஆண்டு கொடுத்திருந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்ன என்பதை மேற்கோள் காட்டியிருந்தார். அதே போன்று விஜயனுடைய பேச்சில் தெளிவுபடுத்தப்பட்ட 2 விவரங்களை மேற்கோள் காட்டியிருந்தார். குறிப்பாக தாவேகா என்று அதனுடைய அரசியல் நிலைப்பாடு, கொள்கை நிலைப்பாடு மற்றும் அவர்கள் 2026 தேர்தலுக்கு கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி, இது மூன்றையும் மையப்படுத்தியதாக தான் இருந்தது விஜயனுடைய பேச்சு. அதே போன்று நாமக்கல் மாவட்டத்துக்கு தேற்ற திட்டங்கள் செய்யாததான் அவர் முன்வைத்திருந்த குற்றச்சாட்டு. இந்த சூழல்ல தற்பொழுது அவர் கரூருக்கு வந்திருக்கிறார். அதுவும் கரூர் என்றவுடன் இதற்கு முன்னாள் அமைச்சராக இருந்த அந்த மாவட்டத்தினுடைய திமுக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி குறித்து அவர் பேசுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று டாஸ்மாக் ஊழல் தொடர்பாகவும் கரூர் பகுதியில் நடைபெறக்கூடிய மணல் கொள்ளை தொடர்பாகவும் அவர் பேசுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் அரசியல் எதிர்க்கட்சிகள் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை மையப்படுத்தி விஜய் அவருடைய உரையும் இடம்பெறும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அளவுல அவருடைய அரசியல் கருத்தாக கரூரில் அமையப்போவது என்ன என்ற ஒரு
எதிர்பார்ப்பு தாவேகா தொண்டர்கள் மட்டுமின்றி மற்ற எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய அளவுகளையும் அவருடைய விஜயனுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய அளவுல மற்ற கட்சிகளும் உடனடியாக செயல்படுகிறார்கள். ஏனெனில் விஜய் பேசக்கூடிய பேச்சு அவர் உடனடியாக பேசக்கூடியது அவருடைய தொண்டர்கள் தாவேகா நிர்வாகிகள் மூலமாக உடனடியாக சமூக வலைதளங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. சராசரி மனிதரிடம் விஜய் பேசக்கூடிய கருத்துக்களை கொண்டு செல்வதற்காக சமூக வலைதளங்களில் மிகுந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் அவருடைய பேச்சை உடனுக்குடன் காணொலியாக எடுத்து செல்கிறார்கள். இதுபோல் விஜய் பேசக்கூடிய கருத்துக்கள் உடனடியாக மக்களை சென்று சேரும் பொழுது எதிர்கட்சிகளுக்கும் விஜய் குற்றச்சாட்டக்கூடிய கட்சிகளுக்கும் அதனை மறுப்பதற்கோ அதனை உடனடியாக அவருடைய எதிர்வினை ஆற்றுவதற்கான தேவையும் கட்டாயமும் ஏற்படுவதால் அவர்கள் உடனடியாக விஜயனுடைய பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். அந்த வகையில கரூருக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் என்ன பேசுவார், அவர் பேசக்கூடிய பொருளுக்கும் கருத்துக்கும் எதிர்வினை ஆற்றுவதற்கு எதிர்வரிசக்கூடிய கட்சிகளும் தயாராக இருக்கின்றன. குறிப்பாக அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய நேர் கொள்கை எதிரியாக பாஜகவையும் தங்களுடைய நேர் அரசியல் எதிரியாக திமுகவையும் முன்னிறுத்தக்கூடிய சூழல்ல அதிமுக மீது பெரிய அளவிலான அவருடைய சாடல்கள் இல்லை என்று ஒரு பேச்சும் இருக்கிறது. ஆனால் அவ்வப்போது அதிமுக பாஜக கூட்டணியை விமர்சிக்கும் வகையில் தான் விஜயனுடைய பேச்சு இடம்பெறுகிறதே தவிர அதிமுகவை பிரதானமாக அவர் எதிர்த்து பேசக்கூடிய அளவில் இல்லை என்பதுதான் தற்போது வரையிலும் அரசியல் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த சூழல்ல விஜயனுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியதுக்கு பிறகாக விஜயனுடைய பேச்சு கருத்து கொள்கை இதனுடைய ஒவ்வொரு அறிவிப்புக்கும் எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்றால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்தான் ஒவ்வொரு விஜயனுடைய பேச்சுக்கும் வார்த்தைக்கும் மறுப்பு தெரிவித்து எதிர்த்து பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக வலம் வருகிறார். ஆனால் அவரை தாவேகா தலைவர் விஜய் ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் எந்த இடத்திலும் அவருக்கு பதிலளிக்காமல் விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய பரப்புரையை அவருடைய பிரதான அரசியல் எதிரிகளை நோக்கியே முன்னெடுத்து வருகிறார். அந்த வகையில் தான் கரூருடைய பேச்சும் அமையும் என்று சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.